சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதியின் பண்ணை வீட்டில் பதுங்கியிருந்த செந்தில் பாலாஜி சற்று முன் கைது. திமுகவில் சேர சொல்லி 4 பேர் என்னிடம் பேரம் பேசினாங்க என்று ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவேகா எம்எல்ஏ சரவணன் குற்றச்சாட்டை வச்சிருக்கார். இதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும், ஒன்று இங்கு வந்துவிடு, இல்லை என்றால் அழிச்சிடுவோம் என்று மிரட்டுறாங்க என தெரிவிச்சிருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்ற தாவேகா கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைத்தது. பெரும்பான்மையை பெறுவதற்காக தாவேகா அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் செய்து ராஜினாமா செய்ய வைத்து தங்கள் பக்கம் இழுத்து வருவதா அதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. மேலும் தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி விஜய் ஆட்சியை கவிழ்க்க பேரம் நடப்பதா தற்போது பரபரப்பான புகார் கிளம்பி இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி பேரம் பேசியதா சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு, மேடவாக்கம் தியாகராஜன், திருச்சி நரேஷ், கரூர் ரமேஷ், கார்த்தி உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செஞ்சாங்க. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோரது தூண்டுதலின் பேரிலே பேரம் பேசியதா கைதானவர்கள் தற்போது வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கு போலீசார் சம்மனும் அனுப்பியிருந்தாங்க. இருவரும் ஆஜராக வேண்டிய நிலையில அவங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் தற்போது அனுப்பியிருக்காங்க. தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை இந்த விவகாரம் ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் மேலும் ஒரு தாவேகா எம்எல்ஏ தன்னிடம் பேரம் பேசப்பட்டதுக்கான ஆதாரம் இருப்பதாக குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதாவது ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவேகா எம்எல்ஏ சரவணன் இன்று அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் மற்றும் நெல்லையை சேர்ந்த தியேட்டர் அதிபர் ஒருவர் தன்னிடம் பேரம் பேசியதா சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக சரவணன், நிறைய நபர்கள் என்னிடம் நேரடியா 30 கோடி 50 கோடி அல்லது 100 கோடி தரேன், திமுகவுக்கு வந்துடுங்க, இல்லை என்றால் இப்படி தான் நாங்கள் செய்வோம். இது தென் மாவட்ட அரசியல். தமிழ்நாட்டில் 100 பணக்காரர்கள் இருக்கிறாங்க என்றால் அதில் 60% நெல்லை தூத்துக்குடி மாவட்ட சேர்ந்தவர்களை தான். அதனால் நீங்கள் ஏழ்மை நிலையில் இருந்து வந்திருக்கீங்க. பேரம் பேசியதற்கான ஆதாரங்களை எல்லாம் என்னிடம் இருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் பக்கம் இருக்கும் 4 பேர் என்னிடம் பேசியிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கு. ஒன்று இங்கு வந்துடு, இல்லை என்றால் அழிச்சிடுவோம் என்று மிரட்டினாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் குதிரை பேரம் என்று அடிச்சு விடுறார். அப்போது நீங்கள் செய்வது என்ன? நீங்கள் வாய்மொழியா பொய் சொல்றீங்க. ஆனால் என்னிடம் ஆதாரம் இருக்கு. எம்எல்ஏ குடியிருப்புக்கு வந்து என்ன மிரட்டுறாங்க. வண்டியில் போனால் லாரியை வச்சு அடித்து விடுவோம் என்று சொல்றாங்க என்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. மேலும் பேரம் பேசியதா கூறி ஆடியோ ஆதாரம் ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அளித்த இந்த பேட்டி தமிழக அரசியல் வட்டாரத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் தற்போது தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசு வேலைக்கு பணம் பெற்றதா கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கை அடிப்படையாக கொண்டு செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செஞ்சிருக்கிறாங்களாம். இந்த வழக்கில் அசோக்குமாருக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தாங்க. இந்த லுக் அவுட் நோட்டீஸை திரும்ப பெற அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட கோரி அசோக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செஞ்சிருந்தார். இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. இந்த வழக்கை தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அசோக்குமார் மனு மீதான விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்தி வச்சார். இதற்கிடையே தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சதி செய்வதாக கூறப்படும் வழக்கில் செந்தில் பாலாஜி, அசோக்குமார் திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் இன்று நேரில் ஆஜராகி சம்மன் வழங்கப்பட்ட நிலையில் இருவரும் இன்று விசாரணைக்கு ஆஜராகலை.
மேலும் இருவரும் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் திருவல்லிக்கேணி போலீசார் லுக் அவுட் நோட்டீஸையும் அனுப்பியிருக்கிறாங்க. இதன் மூலம் அனைத்து விமான நிலையங்களிலும் கண்காணிப்பு பணிகளை தற்போது தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. மேலும் தாவேக ஆட்சியை கலைப்பதற்கு 180 கோடி செலவு செய்ய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பணத்தை யார் கொடுத்தார்? முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்க கூடாது என்று உதயநிதி அவர்கள் போட்ட சதி திட்டம்தான் குதிரை பேரம். தாவேகாவிலிருந்து 10 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்தால் தாவேகாவின் ஆட்சி முழுவதுமாக கவிழ்ந்துவிடும். அதன் பிறகு முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்க முடியாது. மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்து தேர்தல் நிச்சயம் திமுக வெற்றியடையும். திமுக மாடல் அரசு 2.0 ஆட்சியை அமைக்கும் என்ற கனவிலும் தற்போது உதயநிதி இருந்தார். மேலும் தற்போது திமுகவின் கூட்டணிகளும் இல்லை. அதே சமயம் திமுக போட்டியிட்டால் நிச்சயமாக 10 இடங்களை கூட தாண்டாது என்று மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். உதயநிதி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தான் தற்போது இந்த நிலைமைக்கு காரணம். உதயநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரம் செய்ய தகுதியற்றவர் என மக்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள். மேலும் திமுக மோசமான அளவில்தான் ஆட்சியை வழங்கியிருந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் தமிழக மக்கள் கொளத்தூரில் ஸ்டாலினை தோல்வியடைய வைத்தார்கள். மேலும் இந்த தோல்வியை தாங்க முடியாமல் தான் தாவேக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என திமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது குதிரை பேரம் நடத்தியதாக செந்தில் பாலாஜி மாட்டிக்கொண்டார். மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பித்து செல்லக்கூடாது என்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜியும் சரி அசோக்குமாரும் சரி நேரில் ஆஜராகவில்லை. இதனால் உடனடியாக அவர்கள் எங்கிருந்தாலும் கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறதாம். செந்தில் பாலாஜி அப்படி எங்குதான் சென்றிருப்பார்? அவர் மேலும் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது உதயநிதியின் பண்ணை வீட்டில் தான் ரகசியமாக பதுங்கியுள்ளார் என்கின்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதனால் காவல்துறையினர் தற்போது பண்ணை வீட்டிற்கு சென்றிருக்காங்க. இன்று இரவிற்குள் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவார் என செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் உதயநிதி திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவதோடு குதிரை பேரம் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் அடிப்படையில் திமுகவின் ஆட்சி அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியும் பறிபோகலாம் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது.